ஷே விஷ்ணு பிரம்மா உலக நாடு அளவுக்கு மீறி பில்டிங்கு கட்டியிருந்தால் அது தன்னால் உலக நாடே நீதிமன்றத்திலேருந்து இடிபடும். உலக நாடு ஏண்டா ஒரு பேப்பர், சாதாரண ஒரு பேப்பரை வச்சு எப்படி வாயிட்டு ஊசியாக விட்டு வாசிக்கான். எப்படி தமிழ்நாட்டில் உள்ள இந்த கட்சிக்காரன் கொடியை தூக்கி நாற்காலி சேரில் உட்காந்தான். இப்போ கடைசி என்னஞ்சா அவன் உடனே அவனுக்குள்ளே உட்கார்ந்து அள்ளி அதிலே போட்டு உட்காந்து நாற்காலி சேரில் நாடிக்கட்டு போட்டு ஒத்தருவா நெத்தியில் வச்சு உட்காருதான். வர்றவன் போகிறவன் எம்எல்ஏ பூரா கேட்கான் முதலமைச்சர்கிட்ட, என்ன ஒரு வாரிய சுமல் வருது, என்ன மனம் வருது? இல்லைடா நான் போட்டேன், அது வாடை நல்லாயிருக்கும், எல்லோரும் உட்காந்து இந்த வாடையை வாங்கிட்டு போங்க, நல்லாயிருக்கும், நம்ம நல்லா நடத்தலாம், நல்லா எம்எல்ஏவுக்கு பணமாக கொட்டும், எம்பிக்கு பணமாக கொட்டும், பஞ்சாயத்து போட்டு வார்டில் பணமாக கொட்டும். அடுத்தாப்பில் எம்பி, மந்திரி, முதலமைச்சர், மந்திரி பூரா என்ன சொல்லுதான், வா எம்எல்ஏ பூரா வா, நம்ம தலைவர் தமிழ்நாட்டில் நாற்காலி சேரில் அவராக போட்டு மனத்தில் உட்காந்துருக்காரு, அந்த மனத்தை வாங்கிட்டு போ அப்படிங்க. தமிழ் வார்த்தையில் கொடுக்கும், தமிழ் வார்த்தை தாய் மொழியில் உனக்கு கொடுக்கும். இல்லை 3 அறிவு உள்ள போயலாம், முட்டா பேயில 3 அறிவு தான்டா, 3 அறிவு இருக்க போய் அந்த கோற்று அரிசி தயாரிக்கிறது 2ஆம் நம்பராக வாயில் ஓட்டி திங்க, உயிர் பலி, அது ஒரு செகண்டில் அது உயிர் அறுத்துட்டால் அந்த நாற்றம் அதில் வந்துடும். அந்த நாற்றத்தையும் திங்க, இந்த கறி, மீன், கோழிக்கறி, அது நல்ல மனமாக இருக்குது. வேறு ஒன்றும் இல்லைடா, பூரா அரசியல்வாதி பூரா நாற்காலி சேரில் போட்டு உட்காந்துருக்கான். பூரா மானிட நீ ஓட்டு போட்டியில் ஏந்திரம், அவன் போய் சுற்றி மோந்து பார்த்து நக்கிட்டு போங்கடா, நக்குங்கன்னு சொன்னாரா? அதான் வீடு தோறும் ஆதார கார்டு, ரேஷன் கார்டில் தூக்கி அப்போ தான் நக்க விடுவார். புரியுதா? கடவுள் ஒன்றால் தாண்ட முடியும், வேறு யாராலும் முடியாது. புரியுதா? இல்லை கடவுள்கிட்ட காலையில் கணக்கு வாங்குறது, கணக்கு கொடுக்கறது, போகிறது வர்றது, கடவுள் படைச்சது தான் கரெக்டாக வாங்கிட்டு இருக்கு. இப்போ புரியுதா? காலையில் உதிக்கையில் அவன் சூரியன் வந்து கேட்பான், ஐயா எப்படி இந்த டைம் அப்படின்னு அவன் கேட்பான். அடுத்து வானத்தில் வெளிச்சத்தை எந்நேரம் அப்படிங்கிறது ஐயாட்ட வந்து கேட்பான், இந்த டைம் விடிவிடா, இந்த டைம் அடடா அப்படின்னு அந்த அது போட்டு கொடுக்காரு. ஐயாட்ட வந்து கேட்காங்க. பூமியில் பூரா இப்போ அது பூரா மருந்து அடித்து செத்து போய் கிடக்கு, இப்போ தான் உயிர் கொடுக்காரு, கொஞ்சம் மலைகளை இறக்கி கொஞ்சம் உயிரை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அது உயிர்றா, வானத்துலேயும் உயிரா, பூரா பாலாக்குதான், புகையாக விடுதான், கீழே டாட்டாரை அடைக்கான், பூரா புழு பூச்சியெல்லாம் அடைச்சி பூரா செங்கலை பதிக்க டார் ரோடை போடையிலே உன் பொண்டாட்டிமார் அரசியல்வாதி, உன் பொண்டாட்டிமார், உன் புள்ளமார்களை கீழே படுக்க போட்டு பூரா கல் செங்கல் எல்லாம் போட்டு பதிச்சு போ, நீ ஓட்டு போடுதான்ல, அவன் நல்லா மிதிச்சு போவான், வண்டியை ஓட்டிகிட்டு போவான்டா. அறிவாடுறான், அறிவட்ட கோமுட்டா பயலாம். இருக்கிற இடம் இயற்கையாக கொடுத்தாரு, பூரா செயற்கையாக்கி பாழாக்கிட்டான். கோர்ட்டுக்குள்ளே போவேல நான் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணி வச்சுருக்கேன், கோர்ட்டாவது மயிராவதுன்ட்டு போகிறான். அப்போ அந்த வார்த்தை விடுதான், அரசியல்வாதி எல்லாருமே விடுதான். அது எவ்வளோ பெரிய தப்பு. அந்த கோர்ட்டு வாசல் ஐயாட்ட கணக்கு கொடுக்கு, இப்போ கணக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு, அந்த கோர்ட்டு வாசல் கணக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. நீதிபதியவா அடுத்தாப்பில் உள்ள வழக்கறிஞர்களா அடுத்தாப்பில் வழக்கு 2 தரப்பு ஆடுதா, அதுவே நீதிமன்ற கோர்ட்டிலேருந்து ஐயாட்ட வந்து கணக்கு கொடுக்கு, கடவுள்கிட்ட கணக்கு கொடுக்கு, இந்த மாதிரி இவன் சேட்டை பண்ணுதான், அது உயிர்றா. இப்போ இவன் இதை பார்த்தோன்னே சிரிப்பான், எப்படியே இந்த மானிட நெரிச்சு அடிக்கலை, அப்போ கணக்கு அவர் கடவுள் போட்ட கணக்கு கரெக்டாக வருது அப்படின்னு அப்போ தான் நாக்கை வெளியே விட்டு சொல்லுவான். புரியுதா? அப்போ நீதிபதி ஜட்ஜி கோர்ட்டார் இந்த டைம் வந்து உட்காந்துருக்காங்க, இந்த டைம் இந்த கணக்கை பார்க்காங்க, அதவே பெரட்டி விடுதான் அந்த லாயரு அப்படின்னு அந்த கணக்கு அதையும் கொடுக்கு, கடவுள்கிட்ட கொடுக்கு. எதுக்கு வெளியில் நிற்காரு? நீதி, நியாயம், தர்மம். புரியுதா? அப்போ கோர்ட்டில் உள்ள கணக்கு பூராமல் கோர்ட்டு உயிரோட்டம் அந்த வாசல் ஐயாட்ட வந்து காலடியில் ஒப்படைக்கி, ஐயா இந்த மாதிரி இவ்வளோ தப்பு இருக்குது, இதுக்கு என்ன விடை, இதுக்கு தண்டனை கொடுக்கறது ஐயா தான் கொடுக்க முடியும், வேறு யாராலும் கொடுக்க முடியாது. அதுக்கு தான் தண்டனை கணக்கு போடுதார். புரியுதா? ஒரு பிட்டு நவள முடியாத, தப்பு செஞ்சால் ஒரு பிட்டு விட மாட்டார். மானிடத்தில் மாதிரி நீ கிடந்தாலும் அத்தனையும் உள்ளே கொண்டு போய் அடைச்சிருவார். ஒழுங்காக போய் விவசாயத்தை சுத்தம் பண்ணி சாப்பிட்டு கொண்டு தான் கொடுத்துருக்காரு. உனக்கு ஆடை மூடணும்ல, நீ ஆடை திறந்து போனேன்னா பிறகு எல்லாம் பார்க்கும். ஆதியில் உள்ளவன் ஆதிவாசி எப்படி இருந்தான் அந்த மாதிரி அதை கூட கொஞ்சமாக மாற்றி அவர் தான் இருக்க ஆடை போடட்டும், இது வேறு இப்படியே போயிடாமா அப்படின்னு கடவுள் கொடுத்தாரு. அதவே அழிக்க வந்த பாய்ப்பேகளா பூரா அழித்து பூமியை கெமிக்கலை விட்டு பாழாக்கிட்டேடா, கண்டார ஓலிமனுகளா, நீங்களாம் விளங்குகளடா. இல்லை அந்த காற்று வழியாக ஒரு நோய் மட்டும் விட்டாருன்னா கை காலெலாம் சுண்ட ஆரம்பிச்சிடும், இழுத்துக்கிட்டு
நாற்காலி சேர் போட்டோமா, அதான் வீல் சேரும் நாற்காலி சேரில் ரெண்டுலேயும் போயிருக்கடா. மானிட்ட பேலா ஓட்டு போடுறத ஜனநாயகம் கம்முன்னு பொத்தி போங்கடா. பூரா 2ஆம் நம்பர் உள்ளே போயிடும், செக் பண்ணுவாங்க. நீதிமன்ற கோர்ட்டில் இருந்து செக் பண்ணுவாங்க. ஒவ்வொரு மில்லு தொழிற்சாலை எல்லாம் துணிமணி கூட செக் பண்ணுவாங்க. கெமிக்கல் உள்ளே ரொம்ப அறிஞ்சா உள்ளே போய் பிரித்து போடுவாங்க. உன் பொண்டாட்டி ஒரு பக்கம் போட்டுருவாங்க, ஒன்று ஒரு பக்கம் போடுவாங்க, உன் வாரிசு ஒரு பக்கம் போட்டுருவாங்க. தூக்கி தூக்கி உள்ளே போட்டுருவார். பார்த்துக்கோடா. முக்கால் சத்தியம். காலையில் வானத்தில் உள்ள கணக்கு அது கேட்கு, சூரியன் அவன் கேட்கான், பூமி கேட்கான். பூமி 3 பேரும் எல்லாம் ஆணும் பெண்ணும். வானத்திலே ஆணும் பெண்ணும், சூரியனும் ஆணும் பெண்ணும். அவங்க ஜோடியாக எல்லாமே ஜோடியாக சேர்த்துட்டார். எல்லாமே ஜோடியாக நின்று கையெடுத்து கும்பிட்டு கேட்காங்க. கண்டார ஓலிமனை ஒரு அரசியல்வாதி ஒரு காமுட்டாப்பே உட்கார்ந்துருக்காரு. இன்னும் கணக்கு ஒப்படைக்காமல் ஓடிட்டாலே தான் முக்கால் சத்தியம்.